கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இப்பொழுதும் அடியனை மறைத்து உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் பேச வேண்டும். உங்க நாமம் மையப்படட்டும். உங்களுடைய கரத்திலே எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கணும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான். இந்த பூமியிலே நீதிமான் எப்படி வாழ வேண்டும்? அவருக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும். அநீதியான காரியங்களை வெறுக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ள வேண்டும். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீதிமானுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா துன்மார்க்கன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன். இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட நீதிமான் தான் இந்த பூமியிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. 24 மணி நேரமும் நீதிமானாக நாம் வாழும்போது தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அவங்க என்ன லைன்ல இருக்காங்களோ அதை உறுதியாய் பிடிப்பான். ஒரு குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, ஆனால் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்பாக அவங்க பார்த்தா உள்ளூர்ல இருந்திருப்பாங்க. உள்ளூர்ல இருந்துட்டு நான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும். அதே போல நல்லா படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லாமே ஃபர்ஸ்ட்னு சொல்லி எடுத்து நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ், அதுக்கப்புறம் மேலே அடுத்த படிப்பு, அதுக்கப்புறம் செலக்ட் ஆகி அழகா வெளிநாட்டு போயிடுவாங்க. உறுதியாய் பிடிப்பான். ஒரு நீதிமான் 24 மணி நேரம் எப்படி வாழ்றாங்க அதுதான் முக்கியம். ஏன்னா கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல செல்போன்ல தேவையில்லாத எத்தனையோ காரியங்கள் உள்ள வருது. வீட்டில் டிவி வச்சிருக்காங்க, தேவையில்லாம எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுது. செல்போன்ல எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நம்ம நேரத்தை திருடுது. அதுல லாஸ்ட் சில குடும்பத்துல பாவத்துல மூழ்கி போயிடுவாங்க. ஏன்னா பாவமான காரியம் கேட்டுக்கு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. அதனுடைய முடிவு மரணம். அப்ப 24 மணி நேரம் ஒரு மனுஷன் நீதிமானா வாழும்போது, நீதியை பின்பற்றும் போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். உறுதியாய். அநேக உபத்திரங்கள், பாடுகள் தான், ஆனாலும் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். உறுதியாய் பிடிப்பான். யாரெல்லாம் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமானா வாழும்போது நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே ஆசீர்வாதம் தான். தன் வழியை உறுதியாய் ஸ்ட்ராங்கா பிடிப்பான். சுத்தமான கையில் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். சுத்தமுள்ள கைவன். கையில ஒரு சுத்தம் வேணும். உலகத்திலே கெட்டு போற காரியங்கள் எத்தனையோ இருக்கு. அதே நேரத்திலே லஞ்சம் வாங்குறது, கையில தான் எல்லா தவறும் நடக்கு. சுத்தமுள்ள கை என்று எழுதப்பட்டிருக்கு. சுத்தமான கை. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நல்ல மேல மேல ஸ்டெப் வளரணுமா, ஒன்று கை, இன்னொன்று நீதிமானா வாழணும். இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, ஒயின் ஷாப் போயிருந்தாங்க, விபச்சாரத்துக்கு போயிருந்தாங்க, தவறான வழிக்கு போயிருந்தாங்க, லஞ்சம், எத்தனையோ காரியங்கள். அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த குடும்பம் தான் உறுதியா இருக்கும், மென்மேலும் பலத்து போவார்கள். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா.
புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் நீதிமானா வாழணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகத்தில் எத்தனையோ கெட்டு போகிற காரியம் இருக்குது, அது எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று வேதம் சொல்கிறது. சுத்தமான கையில் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். சுத்தமான கை எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. 24 மணி நேரமும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துருங்க. எங்கள் கண்களில் அப்பா கழிக்கும் போடுங்க. வீண் வார்த்தையை பேசாதபடி வேலையடைங்க. எங்கள் சிந்தனைக்குள்ளே கிறிஸ்து சிந்தனை மட்டும்தான்ப்பா இருக்கணும். உலகத்தில் தேவையில்லை எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும். எங்கள் காதில் அப்பா தேவனோட சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இந்த நாளிலும் எங்கள் கால் அப்பா உமக்கு பிரியமானபடி மட்டும்தான். உலகத்தில் எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது. எங்களை வேலையடைங்க, பாதுகாத்து விடுங்க. ஜெபம் பண்ணுற அபிஷேகம் தாங்கப்பா. ஜெப பாரம் தாங்கப்பா. ஆத்தும பாரம் தாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கூடிய ஒரு பாரம் தாங்கப்பா. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க. அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் வேலையடைபட்டு இந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படுகிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்கப்பா. அவங்களுடைய கையின் கிருதி ஆசிரியங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் அப்பா அவங்களுடைய தலைமுறை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகி இதனோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.